ஆப்பிரிக்க தேசத்தில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத மோசமான வறட்சி. செத்து மடியும் கொல்லப்படும் விலங்குகள். பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டில் குழந்தைகள். கொடுமையான வறட்சிக்கு காரணம் என்ன? பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையும் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஜிம்பாப்வே 1,60,00,000 மக்கள் தொகை கொண்ட வளமான சுற்றுச்சூழலுக்கு உகந்த தேசம். அடுத்ததாக 30 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட பாலைவன பூமி நமீபியா. இந்த இரு நாடுகளும் ஆப்பிரிக்க கண்டத்தில் தற்போது ஒரு சேர வறட்சியை கண்டிருக்கிறது. அங்கு ஒரு ஆண்டுக்கு பொழிய வேண்டிய மழையில் இவ்வாண்டு 20% கூட பொழியவில்லையாம். இதனால் அந்நாடுகளில் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சுத்தமான தண்ணீர் இல்லாததால் காலரா போன்ற நோய்கள் பரவுவதாகவும் வேதனை செய்திகள் வெளியாகியுள்ளன. கடுமையான வறட்சியினால் உணவு தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் மக்களின் பசியை போக்க அந்நாட்டு அரசாங்கத்தின் பார்வை வனப்பகுதிகளில் உலாவும் விலங்குகளை வேட்டையாட உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. யானைகள், காண்டாமிருகங்கள், எருமை மாடுகள், வரிக்குதிரைகள் உள்ளிட்ட 723 விலங்குகளை கொல்வதற்கு அந்நாட்டு அரசாங்கங்கள் அனுமதி வழங்கியுள்ளதாம். அண்மையில் ஜிம்பாப்வே நாடு 200 யானைகளை கொல்ல அனுமதி வழங்கியுள்ளதாம். யானைகள் அழிப்பில் அரசாங்க உத்தரவில் குழுவாக வாழும் யானைகளை அதன் கூட்டத்தோடு சேர்த்தே கொல்ல வேண்டும் என்றும், உணவுக்காக யானைகள் அதிகம் மரங்களை வேட்டையாடுவது குறைக்கப்படும் என்றும் அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாம். இந்த தகவல் உலக நாடுகளுக்கு விலங்குகளின் மீதான அபிமானத்தை தூண்டி கடும் விமர்சனத்திற்கும் கண்டனத்திற்கும் உள்ளானாலும் இவ்விவகாரத்தில் அந்த இரு நாடுகளும் விலங்குகள் அழிப்பு இங்கு இயல்புதான். நமீபியாவில் மாமிசத்திற்காக ஆண்டுக்கு 3,60,000 விலங்குகள் கொல்லப்படுகிறது. எங்கள் தேசங்களில் விலங்குகள் எண்ணிக்கை அதிகம், அதில் 1% மட்டுமே நாங்கள் அழிக்கிறோம் என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.